அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மெதுவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 250 கிராம் உளுந்து, 50 கிராம் பச்சரிசி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிறோம். அதிகமாக தண்ணி ஊற்றுறாதீங்க. அந்த தண்ணிக்கு பதிலாக மிக்சி சூடாகுது, ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் கூட அதை கூட வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. பீட் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இப்போது கொஞ்சம் மாவு விட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே இப்போ நம்ம அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து வடைக்கு போட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நம்மளோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போது இதை லைட்டாக கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ தான் மாவு நம்ம கையில் ஒட்டாது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. போடும்போது கவனமாக போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு வடைக்கும் நம்ம போடுறப்பம்லாம் என்ன செய்யணும், தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பச்சரிசி நம்ம சேர்க்குறதுனால நம்மளுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த வீடியோட லாஸ்ட்டில் இந்த வடை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வடையை போட்டதுமே நம்ம திருப்பி போடக்கூடாது. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வடை அதுவாக மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போடணும். பாருங்கள் அவங்க எல்லா வடையும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரி டிப்ஸுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கிறிஸ்பியான வடை கிடைக்கும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.